இன்னும் கல்யாண வீட்டில் என்ன நம்ம நண்பரோட கல்யாணம் நம்ம பார்த்து ஏதாவது கிஃப்ட் கொடுத்தாத்தான் என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்? கல்யாணம்ங்கிற 1000 காலத்து பயிரா, அதனால ஒரு மூட யூரியாவை கொடுப்போம். அவங்க வாட்டுக்கு போட்டு விதைச்சு வளர்த்துக்கிட்டு வரட்டும். எதுவுமே செலவழிக்காம சூதானமாக தப்பிச்சு போகிறதில்ல. அம்மாளுக்கு மூளையத்தை சரியாக பயன்படுத்துறது. அதில் சில இடத்துல கல்யாண வீட்டுக்கு அந்த பேச்சாளரை கூட்டி போயிடுவாங்க. எதுக்கு அந்த இடத்துல பேச போகிறாங்கன்னு தெரியல. பாவம் தாலி கட்டினா அவங்ககிட்ட மித்த வேலையை பார்ப்பாங்க. இவன் போய் அந்த இடத்துல கல்யாணம் என்பது ஒரு மட்பாண்டம் பொழுது அது உடையலாம், பிரியலாம், தெரிக்கலாம், இப்படியா பேசுவாங்க ஒரு கல்யாண வீட்டில். பழுப்பு மாதிரி தான் பட்டியல்னு தெரிச்சு அது பொண்ணோட சேலையில் பட்டு தீ பிடிச்சி அழியலாம்டா அடிச்சு நொறுக்கிட்டாங்க. எங்கடா வந்து எதிராக பேசுகிறேன். இப்படி ஒரு கல்யாணத்தில் எதை பேசக்கூடாது அதான். ஏன்னா வரதட்சணை வந்து மெயினாக ஒரு எபிசோட் நம்ம சொல்கிறது உண்டு. இதை எதாவது குறைக்கணும்னு சொல்லி அப்படி நடந்து போச்சு. கல்யாண வீட்டில் யார் ஒரு ஆள் பெரிய ஆள் வந்து ஒரு இடத்துல ஒரு ஆள் கோமணத்தை கட்டிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அடிச்சோன்னு வெளியே வரட்டியா மெதுவாக பேசியா அவர் தான் பொண்ணோட அப்பா பூராத்தையும் கொடுத்ததோ அந்த ஆளுக்கு அதே மிஞ்சிச்சு அப்படி கொள்ளை அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு போறாங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுத்தல் டிவி பத்தி என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.